தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். இன்றைய பகுதியிலே ஓய்வூதிய அமைச்சகம் மற்றும் ஓய்வூதியர் நலன் சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருந்து 31/10/2024 அன்று வெளிவந்திருக்கின்ற ஒரு ஆணையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆணையானது ஒரு விளக்க ஆணை. அதாவது மத்திய அரசினுடைய ஓய்வூதியர் அவருடைய பெண்களை, அதாவது திருமணமாகிவிட்டால் அவர்களை அந்த தன்னுடைய குடும்பத்தினுடைய பட்டியலில் இருக்க வேண்டுமா அல்லது அவர்களை எடுத்து விட வேண்டுமா என்பதற்கான விளக்க ஆணை. ஒருவர் இலாக்காவிலே பணியிலே நுழைகிறார் என்றால் நுழைந்தவுடனே ஃபார்ம் 4, அதாவது படிவம் 4 அவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய டீட்டெயில்ஸை விதி 50-15 படி அளித்திட வேண்டும். அந்த குடும்ப விவரங்களிலே கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள் மற்றும் டிசேபிள்டு சிப்ளிங், அதாவது சகோதரர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுடைய பெயர்கள் இத்தனையும் அதிலே இணைத்திட வேண்டும். இந்த முழு விவரங்களும் அவர்கள் ஓய்வூதியத்திற்கு தகுதி உள்ளவர்களா அல்லது தகுதி இல்லாதவர்களா என்பதை பற்றிய பிரச்சனை இல்லை. அதை நாம் பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த விவரங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஃபார்ம் 4 கொடுக்கிட வேண்டும். தற்பொழுது ஒரு விளக்கமானது கேட்கப்பட்டு இருக்கிறது. இந்த மகளினுடைய பெயர் என்பது குடும்பத்திலே இருக்க வேண்டுமா அல்லது அந்த பெயரை எடுத்து விடலாமா? ஏனென்றால் அவர்களுக்கு ஃபேமிலி பென்ஷனுக்கு அவர்கள் தகுதி படைத்தவர்கள் இல்லையே, ஆகவே அதை எடுத்து விடலாமா என்று ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டு இருக்கிறது. இதற்கான ஆணை ஏற்கனவே 7/10/2022 வெளியிடப்பட்டு இருக்கிறது. ஒரு ஓய்வூதியதாரர் தன்னுடைய குடும்பத்தினுடைய விவரங்களை தெரிவிக்கின்ற பொழுது தன்னுடைய மகள் ஓய்வூதியத்திற்கு தகுதி இருந்தாலும் தகுதி இல்லை என்றாலும் அவர்களுடைய பெயர்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராகவே மகள் என்பவள் கருதப்படுவார். ஆகவே குடும்பத்தினுடைய உறுப்பினர் என்று வரக்கூடிய நேரத்தில் அவருடைய மகளுடைய பெயரையும் குடும்ப விவரங்களிலே இணைத்திட வேண்டும் என்று மிக தெளிவாக ஏற்கனவே 7/10/2022 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் தகுதி பெறுமா அல்லது கிடைக்குமா கிடைக்காதா என்பது வேறொரு விஷயம். அவைகளெல்லாம் அந்த ஓய்வூதியதாரர் இறந்த பின்னால் பார்க்கப்பட வேண்டியவைகள். அவைகள் சட்டப்படி விதிகளின்படி அவைகள் சரிபார்க்கப்படும். ஆனால் குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில் மகளும் குடும்பத்தினுடைய உறுப்பினராகவே கருத வேண்டும் என்று இந்த விளக்க ஆணையானது குறிப்பிட்டிருக்கிறது. என்ன நண்பர்களே, நிச்சயமாக இந்த விவரங்கள் உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.